இங்கே பல பேருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னு தெரியுமா? ஒருத்தன் உங்களை பற்றி யாராவது ஒருத்தங்கிட்ட சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் உண்மை. இவங்கள பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சாலும் சரி, உங்கள் எதிர்த்தாப்புல இருக்கிறவன் அவனை பற்றி என்ன சொல்கிறானோ அதுதான் அவன் அப்படின்னு நீங்களாக ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவனை கெட்டவன் இல்லை நல்லவன் அப்படின்னு நீங்களாக ஒரு இமேஜினேஷன் போயிடுறீங்க. ஆனால் ஒரு விஷயத்த உங்களுக்கு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை அவங்கள ஒரு 5 வருஷமாக இல்லை ஒரு நாள் கூட முழுசாக தெரிஞ்சதாக இருக்கலாமே. அதில் நீங்கள் கண்டிப்பாக அவங்கள இப்படி தான் ஒரு கெஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கெஸ் பண்ணுறது கரெக்டாக இல்லை அடுத்தவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் அவங்கள இவங்க இப்படித்தான் கெஸ் பண்ணுறது ரைட்டா? மேபி அவங்கள பற்றி நிறையா விஷயம் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு உங்கள் சுய புத்தி சொன்னால் மட்டும்தான் அதை நீங்கள் ஏற்றுக்கணுமே தவிர, எதிர்த்தாப்புல இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரனும் அவன் கெட்டவன் சொல்கிறான் அப்படிங்கிறதுக்காக அவனை கெட்டவன் நினச்சி நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா நீங்கள் தான் உண்மையிலுமே முட்டாள். தயவு செஞ்சு யாரையுமே இன்னொருத்தங்க சொல்கிற வார்த்தைகளை நம்பி விலக்கி வைக்காதீங்க. உங்கள் சுய புத்தி அவங்கள கெட்டவங்கன்னு சொல்லிச்சுன்னா யோசிக்காமல் ஒதுக்கி வச்சுருங்க. ஆனால் உங்கள் சுய புத்தி நல்லவன் சொல்கிற ஒருத்தங்களை இன்னொருத்தங்க சொல்கிற வார்த்தை கெட்டவனாக காட்டுச்சுன்னா அந்த வார்த்தைக்கு நீங்கள் எந்த ஒரு மரியாதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா பல உறவுகளை நீங்கள் இழக்க வேண்டியிருக்காது. உங்கள் சுய புத்தி உங்களை என்றைக்கும் ஏமாற்றாது. உங்கள் மனசு சொல்கிறதையும் உங்கள் மூளை சொல்கிறதையும் மட்டும் கேளுங்க. அடுத்தவன் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு உங்களை நம்பி உங்கள் கூட பழகிற பல பேர் இழந்துட்டுருக்கீங்க. அந்த தப்பை இனிமேல் பண்ண மாட்டீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.